Hello everyone, welcome to Nithulyas Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 136ல் இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Identify the errors in the sentences given below and rewrite them. கீழே கொடுத்துருக்கிற சென்டென்சஸில் ஏதாவது எரர் இருக்கும், அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணி நம்ம சென்டென்ஸை கரெக்டாக எழுதணும். இதில் சில ஹிண்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த வேர்டு வந்ததுனால இந்த இதில் இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஹாவ் மெட் ஹிம் எஸ்டர்டே. ஐ ஹாவ் மெட் ஹிம் எஸ்டர்டே, இதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேற்று நான் அவனை சந்தித்தேன், பார்த்தேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த க்ளூ வேர்ட்ஸ்லாம் இருக்கும்போது மெயினாக அந்த க்ளூ வேர்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டேன்னா என்ன? நேற்று. நேற்று அப்படிங்கிறது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பர்டிகுலராக ஒரு டைமிங் கொடுத்துட்டாங்க நேற்று அப்படின்னு சொல்லிட்டாலே அது பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். இங்கே நம்மளுக்கு என்ன டென்ஸில் இருக்குதுன்னா ஹாவ் மெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ இதுதான் மிஸ்டேக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கான வேர்பு போடணும். மீட், அதுதான் மெயின் வேர்பு. அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? மெட். ஸோ எங்களோட ஆன்சர் என்னது? மெட். ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே. ஏன் ஹாவ் மெட் போடக்கூடாது அப்படின்னா, எஸ்டர்டேங்கிற டைமை மென்ஷன் பண்ணதுனால, பாஸ்ட் டென்ஸ்க்கான ஒரு டைமை மென்ஷன் பண்ணினதுனால போடக்கூடாது. இப்போ வெறும் ஹிம்மோடு இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். ஐ ஹாவ் மெட் ஹிம் அப்படின்னா அது கரெக்டு தான். ஓகேங்களா? ஆனால் இந்த எஸ்டர்டேங்கிற வேர்டுனால தான் அங்கே ஹாவ் மெட் வராது, மெட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ எம் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? ஐ எம் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து நான் டிவி பார்த்துட்ருக்கேன். இதுதான் இந்த நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஆம் வாட்சிங் அப்படிங்கிறது எப்போத்துதுன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ். இப்போது ஜஸ்ட்டு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் தான் ஆம் வாட்சிங் யூஸ் பண்ணணும். காலையிலேருந்து அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி டென்ஸ்க்கான வீடியோ போட்டிருப்போம். அதில் சொல்லியிருப்போம், ஒரு விஷயம் பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னா அதை ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அதை எழுதணும். ஓகேங்களா? இப்போ மட்டும் இப்போவே ஆரம்பித்து இப்போவே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா இது வெறும் ப்ரெசண்ட் கண்டினியூஸ். ஆனால் முன்னாடியே ஆரம்பித்து இப்போயும் நடந்துகிட்ருக்குதுன்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் பீன் verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம், அல்லது ஹாவ் பீன் verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். இங்கே ஐ இருக்கிறதுனால ஹேஸ் பீன் யூஸ் பண்ண முடியாது, ஹாவ் பீன் போட்டுட்டு ஆம்க்கு பதிலாக ஹாவ் பீன் போட்டுட்டு வாட்சிங் verb கூட ஐஎன்ஜி. ஓகேங்களா? ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். தேர்ட் கொஸ்டின், ஷி இஸ் சீமிங் சேட். அவள் பார்த்துட்ருக்கிறதுக்கு சேடாக இருக்கா. அவள் பார்த்துட்ருக்கிறதுக்கு சேடாக இருக்கா அப்படியே நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கும்போது அவள் சேடாக இருக்கா அப்படி சொல்லாமல் அவள் பார்க்குறதுக்கு சேடாக இருக்கா, அவள் பார்க்க சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இஸ் சீமிங் தப்பு, ரூட் வேர்பு தான் போடணும், பார்க்க. ஓகேவா? சீம். ஷீ அப்படிங்கிறது சிங்குலருங்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு கூட எஸ் சேர்ந்து வரும், அதனால் சீம்ஸ். ஷீ சீம்ஸ் சேட். ஃபோர்த் கொஸ்டின், ஷி வாட்ச்டு டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். அவங்க வீட்டுக்காரர் வரும்போது அவள் டிவி பார்த்துட்டா அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒன்று அவங்க ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவள் டிவி பார்த்து முடிச்சிட்டா அப்படி சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது அவள் டிவி பார்த்துட்டான்னு சொல்ல முடியாது, பார்த்துட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். அப்போ அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். அவங்க டிவி பார்த்துட்ருக்கும்போது தான் அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. அப்போ அந்த இடத்துல கண்டினியூஸ் ப்ராக்ரெசிவ் இருக்கணும் இல்லையா? ப்ராக்ரெஸ் இருக்கிறதுனால கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். அப்போ வெர்பு கூட ஐஎன்ஜி வரும். அது என்ன கண்டினியூஸ்? அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். வாஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும், இல்லைன்னா வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஷீ சிங்குலருங்கிறதுனால வாஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். அப்போ வாஸ் வாட்சிங், வாட்ச்டு கிடையாது, வாட்சிங். ஷி வாஸ் வாட்சிங் டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். ஃபிஃப்த் கொஸ்டின், ஹீ இஸ் ஹேவிங் அ செல்லுலார் ஃபோன். அவங்கிட்ட செல்லுலார் ஃபோன், அதாவது செல்ஃபோன் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எப்படி சொல்லுவோம்? அவங்கிட்ட ஃபோன் இருக்குது, என்கிட்ட ஃபோன் இருக்குது, என்கிட்ட டிவி இருக்குது, இப்படி தான் சொல்லுவோம் தவிர என்கிட்ட இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். இங்கே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் ஹேவிங், அவன் வச்சுட்டு இருக்கான், அவன் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கான். அது தப்பு. அவன் செல்ஃபோன் வச்சுருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹேவ் அல்லது ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஹேட் யூஸ் பண்ணுவோம். இங்கே ப்ரெசண்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேஸ் அல்லது ஹேவ் தான் யூஸ் பண்ணணும்.
ஹீங்கிறது சிங்குலர்னால ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹீஸ், ஷீ, இட் இது எல்லாத்துட்டையுமே சிங்குலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ ஹேஸ் அ செல்லுலார் ஃபோன். 6th கொஸ்டின், ஐ ஹர்ட் ஹிம் டு ஸ்பீக் ஆன் செவரல் சப்ஜெக்ட்ஸ். இதில் வந்து பெருசாக பெரிய தப்புன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு தான். அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் 4 வேர்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியர், சி, நோட்டீஸ், வாட்ச். இந்த வேர்ப்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வேர்ப் வரும். அந்த வேர்ப் என்ன ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அல்லது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கணும். இன்ஃபினிட்டிவ்னா 2+ வேர்புன்னு நம்ம சொல்லுவோம். ஜெரண்ட்னா வேர்பு கூட ஐஎன்ஜி சொல்லுவோம். இங்கே ஹியர்டுங்கிற வேர்ப் நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு, ஹியரோட பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. அப்புறம் ஹிம்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்புறம் டு ஸ்பீக்னு இன்ஃபினிட்டிவ் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி இந்த ஹியர், சி, நோட்டீஸ், வாட்ச் இந்த 4 வேர்ப் வரும்போது இன்ஃபினிட்டிவ் எப்படி இருக்கணும்னா டு இல்லாமல் வரணும். ஓகேங்களா? டு ஸ்பீக்னு வரக்கூடாது, வெறும் ஸ்பீக் அப்படின்னு வரணும். நீங்கள் டு எடுத்துகிட்டு ஸ்பீக் போட்டும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். டு எடுத்துகிட்டு ஸ்பீக்கோட ஐஎன்ஜி சேர்த்தும் எழுதிக்கலாம். ஐ ஹியர்டு ஹிம் ஸ்பீக் ஆன் செவரல் சப்ஜெக்ட்ஸ் அப்படியும் எழுதலாம். ஐ ஹியர்டு ஹிம் ஸ்பீக்கிங் ஆன் செவரல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த 4 வேர்ப் இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வேர்ப்ஸ் இருக்குது. இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்தால் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும், இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்தால் ஜெரண்ட் யூஸ் பண்ணணும்னு. நான் இப்போ சொன்ன 4 வேர்ப்ஸ் வரும்போது நீங்கள் 2மே யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்ஃபினிட்டிவ் எப்படி இருக்கணும்? டு இல்லாமல் இருக்கணும். 7th கொஸ்டின், 10 candidates have passed, 1 failed. 10 candidates have passed, 1 failed. இதுலேயும் நம்மளுக்கு 2 எரர் இருக்குது. இந்த 2 எரருமே நான் சொல்லிடுறேன். ஆனால் இந்த நான் 2வதாக சொல்கிற எரர் அந்த இது கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணினாலும் பண்ணலைனாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, 10 candidates have passed. 10 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான். ஸோ அந்த ஆனா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? பட். அந்த பட்டுங்கிற கன்ஜங்ஷன் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 பேர் பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம்? 10 candidates have passed அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே சொல்லும்போது 1 ஃபெயில்டுன்னு சொல்லாமல் 1 has failed. 1ங்கிறது சிங்குலருங்கிறதுனால ஹேஸ் வரும். 1 has failed. இந்த இடத்துல 2ல் 1 விட்டுறலான்னு சொன்ன பற்றி அந்த ஹேஸ் போடலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, 10 candidates have passed but 1 failed அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு. 10 candidates have passed but 1 has failed அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு. 8th கொஸ்டின், he succeeded because he works hard. he succeeded, அவன் சக்ஸஸ் ஆகிட்டான். succeeded past tense முடிஞ்சிருச்சு இல்லையா? சக்ஸஸ் ஆகிட்டான். எப்படி? பிகாஸ் he works hard, அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால சக்ஸஸ் ஆகிட்டான். அப்போ ஹார்ட் ஒர்க்கும் சக்ஸஸே ஆகிட்டான்னா ஹார்ட் ஒர்க்கும் முன்னாடியே பண்ணிட்டான், முடிஞ்ச விஷயம் தானே. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஹி ஒர்க்டு ஹார்ட். ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். 9th கொஸ்டின், ஹவு லாங் யூ ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் ஆஃபீஸ். எவ்வளோ நாளாக நீ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற? இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கீங்க, எவ்வளோ நாளாக இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லுவீங்க இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணி அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்தால் அது என்ன டென்ஸில் சொல்லணும்? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கரெக்டாக? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. நாம் அதை ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மாற்றணும். யூ அப்படிங்கிறது தான் நவுனு. யூ கிட்ட ஹாவ் வரணும். ஹாவ் பீன் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். அப்போ யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கும். இது கொஸ்டின் டைப்புங்கிறதுனால யூக்கு முன்னாடி நம்ம ஹாவ் போட்டுக்கணும். ஸோ ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஆஃபீஸ்? புரிஞ்சிச்சா? அதாவது நம்ம 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணணும். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாவே அதோட ஃபார்முலா என்ன? ஹாவ் பீன் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அல்லது ஹேஸ் பீன் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே யூங்கிறது தான் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நம்ம யூ கிட்ட ஹாவ் தான் எடுப்போம். யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்ட்டு வரும். கொஸ்டின் டைப்புங்கிறதுனால ஆக்சிலரி வேர்பு ஃபஸ்ட்டு வரதுனால ஹாவை உள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி ஹாவை வெளியில் எடுத்துக்கிறோம். எப்படி ஆர் அப்படிங்கிறது யூக்கு முன்னாடி போட்டுட்டு ஒர்க்கிங் யூக்கு அப்புறம் போட்டுருக்குறோமோ அதே மாதிரி ஹாவை வந்து யூக்கு முன்னாடி போட்டுட்டு மீதியை வந்து யூக்கு அடுத்து போட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? 10th கொஸ்டின், ஐ ஷால் வெயிட் யூ டில் யூ வில் ஃபினிஷ் யுவர் ஒர்க். ஐ ஷால் வெயிட் யூ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்.
ஃப்யூச்சரில் தான். ஓகேவா? எப்போ டில் யூ வில் ஃபினிஷ் யுவர் ஒர்க்கும் கொடுத்துருக்கு. நீ ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ டில் அப்படின்னா அது வரைக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எகைன் வில் அப்படிங்கிற ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நீ ஒர்க்கை இனிமேல் தான் முடிக்க போகிற, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. ஸோ எகைன் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வில் வராது. When I reached the station, the train already left. When I reached the station, நான் ஸ்டேஷனை ரீச் ஆகும்போது the train already left. ட்ரெயின் ஏற்கனவே போயிடுச்சு. அப்போ நம்ம ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டோம், நடந்து முடிஞ்சிருச்சு. ட்ரெயின் அதுக்கு முன்னாடியே போய் முடிஞ்சிருச்சு. 2 விஷயம் அடுத்தடுத்து நடந்திருக்கு. ட்ரெயின் போயிருக்குது, அதுக்கப்புறமா நம்ம போயிருக்கிறோம். இந்த மாதிரி 2 அடுத்தடுத்து நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு நடந்திருக்கும்ல, அந்த விஷயத்தை நம்ம எதில் எழுதணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும். த ட்ரெயின் ஆல்ரெடி லெஃப்ட். அந்த லெஃப்ட்டுங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எதில் எழுதணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும். அப்போ ஹேட் லெஃப்ட்டுன்னு வரும். ஹேட் வந்து ஆல்ரெடிக்கு முன்னாடி போட்டுக்கணும். த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். ஆல்ரெடி ஹேட் லெஃப்ட்னு போட்டோம்னா தப்பு. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன? when I reached the station the train had already left. 2 அடுத்தடுத்து நடக்கிற விஷயம் நடந்து முடிஞ்சிருந்ததுன்னா அதில் முதல்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும். பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய ஃபார்முலா ஹேட் ப்ளஸ் வேர்பு 3. நம்மளுக்கு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க, லெஃப்டோடைய வேர்பு 3யும் லெஃப்ட் தான். அப்போ ஹேட் ப்ளஸ் வேர்பு 3னா ஹேட் லெஃப்ட்னு வரும். ஆல்ரெடிக்கு முன்னாடி ஹேட் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் லெஃப்ட். எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வேர்பு, அதுவும் ஆக்சிலரி வேர்பு இருந்தால் ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த அட்ஜங்க்ட் ஆல்ரெடி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஷீ ஆர் ஹீ ஹாவ் டன் வெல். அவனோ அவளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறோம், ஆனால் அந்த பேப்பரில் நேமே இல்லைன்னா அது அவனா அவளான்னு தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேத்தில் பையனோ பொண்ணோ நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஷீ ஆர் ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஹாவ் அப்படிங்கிற ப்ளூரல் வேர்பு போட முடியாது. அதோடைய சிங்குலர் வேர்பான ஹேஸ் தான் போடணும். ஷீ ஆர் ஹீ ஹேஸ் டன் வெல். 13th one, ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். இது வந்து இதெல்லாம் நம்ம எரர் ஸ்பாட் ட்ரிக்ஸ் அண்ட் க்ளூஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே பார்த்துருக்குறோம். ஒன் ஆஃப் தி, ஈச் ஆஃப் தி, எவ்ரி இதெல்லாம் வரும்போது வெர்பு வந்து சிங்குலரில் தான் இருக்கணும். அதாவது நவுன் வந்து ப்ளூரலில் இருக்கும், வேர்ப் வந்து சிங்குலரில் இருக்கும். இப்போ ஒன் ஆஃப் தின்னு வந்திருக்கு. பாய்னு நம்ம ஒன்னுங்கிறதுனால பாய் தானே, சிங்குலர் தானே நினைப்போம். ஆனால் அங்கே வந்து பாய்ஸ்னு வர்றோம். ஒன் ஆஃப் த பாய்ஸ், அது கரெக்டாக இருக்குது. அடுத்து பாய்ஸ் தானே, அடுத்து ஆர் கரெக்டுன்னு நினைப்போம். ஆனால் ஆர் வராது, ஈஸ் தான் வரும். அதோட சிங்குலர் ஃபார்ம் ஈஸ் தான் வரும். ஏன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ், அந்த பாய்ஸில் ஒருத்தன். ஓகேவா? அப்போ ஈஸ் வரும். ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த, எவ்ரி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வெர்பு எப்படி வரணும்? சிங்குலரில் தான் வரணும். ஆர் இருந்தால் ஈஸ், வேர் இருந்தால் வாஸ். ஸோ இதோட ஆன்சர் ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங். தென் 14th one, நன் இஸ் ஜென்யூன். யாருமே ஜென்யூனாக இல்லை, நேர்மையாக இல்லை. நன் இஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, நோ ஒன் இஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? நன் இஸ் அப்படின்னா கிராமட்டிக்கலாக அந்த வேர்டு தப்பு. நோ ஒன் இஸ் ஜென்யூன். பிகாஸ் நோ ஒன்னா தான் யாருமே இல்லை, நன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ ஒன் இஸ் ஜென்யூன். தென் ஃபைனல் கொஸ்டின், ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 3 hours. அவள் உனக்காக 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படி தானே? அப்போ இருந்து 3 மணி நேரமாக இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஈஸ் வெயிட்டிங்னு வரக்கூடாது, ஹாவ் பீன் வெயிட்டிங் அல்லது ஹேஸ் பீன் வெயிட்டிங்னு வரணும். ஷீ சிங்குலருங்கிறதுனால ஹேஸ் பீன் வெயிட்டிங் அப்படின்னு வரணும். ஸோ ஷீ ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 3 hours தான் கரெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.